ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் சூப்பர், நல்லா சூப்பர். இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, கடந்த எபிசோட்ல அதாவது லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துக்கு எதுக்கு முக்கியம்? ஏன் முக்கியம்? லக்னாதிபதி என்ன செய்வார் ஒரு ஜாதகத்துல? லக்னாதிபதியோட ஆக்ட் என்ன? அப்படிங்கிற விஷயத்த லைனா பார்த்துட்டே வரோம். லக்ன ரீதியாவே பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். அதுக்கு முன்னாடி தனுசு லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி ஏன் முக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. லக்னம் ஏன் முக்கியம் அப்படின்னா, லக்னம் தான் தலைவிதி. அவ்வளோதான். தலையெழுத்துங்கிறது லக்னத்துல தான் இருக்கு. ராசிங்கிறது வந்து திசை புத்திகள் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உதவுதே ஒழிய, ராசி பலனுங்கிறது நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நிலையானது அல்ல. லக்னம் மட்டுமே நிலையானது. அதனால 12 பாவத்துக்கும் நம்ம பலன் சொல்லணும். நம்ம என்ன பண்ண பிறந்திருக்கோம், நமக்கு தொழில் என்ன, நமக்கு குடும்பம் என்ன, ஆரோக்கியம் எப்படி, அத்தனைக்கும் அடிப்படை லக்னம் தான். அதனால லக்னம் மிக மிக முக்கியம். இந்த லக்னம் என்பது பிறந்த நேரத்தை குறிக்கிறது. ராசி என்பது பிறந்த நாளை குறிக்குது. அப்ப ஒரு ராசியில 2.25 நாள் பிறந்தவங்க அத்தனை பேரும் அடக்கம். ஆனா லக்னத்துல 2 மணி நேரத்துல பிறந்தவங்க தான் அடக்கம். அதனாலதான் லக்னம் வந்து ரொம்ப அக்யூரசி. லக்னத்தை பேஸ் பண்ணி கோச்சாரம், திசா புத்தி எல்லாமே பார்க்கறது தான் சிறப்பு. சிறப்பு சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க ஐயா. ஐயா, இப்ப லக்னாதிபதி ஒவ்வொரு பாவத்துல இருந்தா எந்தெந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்கீங்க. லக்னாதிபதி லக்னத்திலே இருந்ததுன்னா எந்த வித பலன்கள் தருங்கய்யா? தனுசு லக்னத்திற்கு குருவானவர் லக்னாதிபதி என்பவர் அவருடைய வீட்டில் இருந்தாலும் கூட அங்க இருக்கிற நட்சத்திரத்தின் பலனை தருவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கேதுவாகவும் சுக்கிரனாகவும் சூரியனாகவும் அவர் செயல்படக்கூடியவர். அந்த வகையில பார்க்கும் பொழுது அவர் வந்து ஞானத்தை கொண்டிருப்பார், பொதுஜன தொடர்பை கொண்டிருப்பார், உலக அறிவை கொண்டிருப்பார். அதே போல உழைப்புல வந்து ரொம்ப ரொம்ப பணத்துக்காகவும் சர்வீஸ் ஓரியன்டா லக்ஸுரி ஐட்டம் இது சம்பந்தப்பட்ட டீலிங், அது சம்பந்தப்பட்ட தொழில்கள், அது மாதிரியும் அவர் வந்து உழைப்பதற்கு ஆசைப்படுவார். சமூகத்தோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பார். அதுபோக அரசு, அரசியல், அதிகாரம் இது போன்ற அமைப்புகளையும் அவர் வந்து தனுசு லக்னக்காரர்கள் சிறப்பாக இருப்பார்கள். அந்த லக்னாதிபதி என்கின்ற குருவனுடைய நட்சத்திரம் என்பது 3ஆம் வீட்டிலையும் 7ஆம் வீட்டிலையும் 11ஆம் வீட்டிலையும் இருக்கு. அப்ப இவருடைய அறிவை பயன்படுத்தி சமூகத்தை வந்து சமூகத்தின்பால் இவர்கள் அக்கறை செலுத்தி நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், சங்கம், சபை இது போன்ற ஒரு பெரிய அசோசியேஷன்ல தொடர்பு கொண்டு இவர் வாழ்நாளில் சாதிக்க பிறந்தவர் தான் இந்த லக்னத்துல குரு இருக்கவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தா எந்த வித பலன்கள் கிடைக்கும் ஐயா? 2ஆம் இடம் என்பது பணவரவு. 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு சுபத்துவம் கொடுக்கிற ஸ்தானம். 6ஆம் இடம் என்ற சர்வீஸ், 10ஆம் இடம் என்ற பதவி, அத்துக்கும் சப்போர்ட் பண்ற ஸ்தானம் தான் 2ஆம் இடம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், குரு வந்து மகரத்துல நீச வீடு அப்படின்னு சொல்லுவோம். லக்னாதிபதி நீசம் ஆயிட்டாரு, அப்ப இவருக்கு தனஸ்தானம் வீக்கு, பேச்சு ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படி இல்லாம இவருக்கு வந்து எப்படி இது வந்து வேலை செய்யுது அப்படின்னா, இவருக்கு வந்து உற்பத்தி சார்ந்தும் பணம் சார்ந்தும் பாசிட்டிவா வேலை செய்ய போகுது. ஏன் அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 2, 6, 10ல ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திர அமைப்பு தான் இருக்கு. அதனால சூரியன், சந்திரன், செவ்வாய் என்கின்ற நட்சத்திர கான்செப்ட்ல தான் அந்த குரு வந்து உட்காருவார். அப்ப அந்த 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுதே அவர் பதவிக்கும், சம்பாத்தியத்துக்கும், உத்தியோகத்துக்கும், அவர் பண வரவிற்கும் அவர் தான் வந்து வழிவகுக்கிறார். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க ஐயா. ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 3ஆம் இடம் என்பது தைரியத்தை குறிக்குது, சிறு சிறு பிரயாணங்களை குறிக்குது, டாக்குமெண்ட்டை குறிக்குது, ஆழ்ந்த அறிவை குறிக்குது, செய்தி விளம்பரத்துறையை குறிக்குது, கம்யூனிகேஷனை குறிக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவருடைய நட்சத்திரமே இருக்கு. அதனால வந்து அந்த விலையில அந்த விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆவார் இவர். அதாவது பொதுஜன தொடர்பு அதிகமாகும். இவரை பத்தி புகழ் வந்து அதிகமா இவருடைய அறிவை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால இவருக்கு வந்து பலம். இங்கதான் வந்து உண்மையிலேயே குரு வந்து ஆட்சி பெற்ற பலத்தை தருவார். நம்ம சிஷ்டப்படி குருவினுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துல குரு இருந்தாதான் அது மிக மிக சிறப்பு.
அதனால இவர் வந்து தன்னுடைய தன்னம்பிக்கை தைரியத்தாலேயே மிகப்பெரிய புகழ் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு. அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல வந்து லக்னாதிபதி அமைஞ்சா எந்த ஒரு பலன்கள் கிடைக்கும் ஐயா? 4ஆம் இடம் என்பது தாய், மனை, பூமி, வீடு, வாகனம், தன் சுகம், தன் வித்தை மற்றும் உற்பத்தி உறுப்புகள், உற்பத்தி சார்ந்த பொருட்கள் அத்தனையும் குறிக்கக்கூடிய இடம். சொத்து பத்துங்கிறதே 4ஆம் இடம் தான். ஆனால் இவர்களுக்கு வந்து தன்னுடைய முயற்சியினால இதெல்லாம் தேடிக்குவாங்க. அந்த அளவுக்கு அது சிறப்பை கொடுக்கும். ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்தை குருவினுடைய பார்வை, அது வந்து பார்வை விழுகிறதுனால இவருக்கு வந்து தன்னுடைய உழைப்பு முயற்சியினால இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, பெரிய நிறுவனங்கள், அதிக பண முதலீடு கொண்டுள்ள நிறுவனங்கள், இப்படியெல்லாம் அந்த அமைப்பு தான் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு. அந்த வீடு வந்து தெய்வீகம் சார்ந்த வீடாக இருக்கும். இவர்களுக்கு வந்து அமையக்கூடிய வீடு ஒரு தெய்வீகமான வீடாக இருக்கும். அதாவது தெய்வம் குடியிருக்கக்கூடிய வீடாகவே அமையும். தாயாரும் வந்து இவர்களுக்கு வந்து ரொம்ப புனிதமானவர்களாக அமைவார்கள். ஐயா அடுத்து லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா எந்த ஒரு பலன்கள் கிடைக்கும் ஐயா? 5ஆம் இடம் பழையபடி இது வந்து கலைகள் தான். ஏன்னா அங்க சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு, கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கு. ஆசைப்படுறது, கலைகள், ரொம்ப வித்தியாசமா கிரியேட்டிவிட்டி மைண்டை யூஸ் பண்ணி எப்படி வாழ்க்கையில எல்லாரையும் வசப்படுத்துறது அப்படின்ற வகையிலையும் இவங்க வந்து குழந்தை மாதிரி ஒரு தெய்வீகம் சார்ந்த மனசு உடையவர்கள். அதாவது ரொம்ப அவங்கள பார்த்தா நேர்மை, சத்தியம், தர்மம் இதையெல்லாம் காப்பாத்துறதுக்கான ஒரு அதிகாரம் பெற்றவர்களாக இவர்கள் இயங்குவார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு தெய்வமும் துணை நிற்கும். ஆன்மீக ஈடுபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குழந்தைகள் பால் ஈடுபாடு, இது எல்லாமே சிறப்பாக நடக்கும். இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க 5ஆம் வீட்டில் குரு இருந்தால் குழந்தைகள் அற்பம் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு பொது விதி. பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திராதிபதி கெடக்கூடாது. இப்போ இங்கே இருக்கிற நட்சத்திரம் கேதுவோ சுக்கிரனோ சூரியனோ கெட்டிருந்தால்தான் அந்த குரு பாதிப்பு ஏற்படுமோ ஒழிய இவங்கள் வந்து புனிதமான ஒரு இடத்துல குரு இருக்கிறதாக இவங்களுக்கு வந்து குரு நன்மை செய்யும். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்துச்சுன்னா எந்த ஒரு பலன்கள் கிடைக்கும் ஐயா? இந்த இடம்தான் சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால, 6ஆம் இடம் என்பதனால, காலச்சக்கரத்துக்கு அது 2ஆம் வீடு என்பதனால கொஞ்சம் இவங்க வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம். ஏன்னா அங்க வந்து நம்ம 6ஆம் இடம் இருக்கும்போது உழைப்புக்கு மட்டும் போயிட்டா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் முதலாளித்துவம் பண்றேன் அப்படின்னு போனா கடன் ஆயிடுவாங்க. அந்த வீடு வந்து பகை வீடும் கூட. 2வது அஷ்டமாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு. அதே மாதிரி பாக்யாதிபதி சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. பஞ்சமாதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. மூளை உழைப்புக்கு சரியான இடம் இதுதான். மார்க்கெட்டிங்கு, மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன், இது மாதிரி மூளை உழைப்புல இவங்க சர்வீஸ் பண்ணாங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களையும் அரசு துறைகளையும் சர்வீஸ் பண்றதுக்கு ஏற்ற இடமாக இது அமைக்கிறது. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம், அதாவது கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி அமைஞ்சதுன்னா எந்த வித பலன்கள் தருங்க? ஜென்ரலா ஒரு பழமொழி உண்டு, குரு இருந்த இடத்தை கெடுப்பாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த 7ஆம் வீட்டுல போய் குரு இருக்கிறனால கல்யாணத்துக்கு பிரச்சனை அப்படின்னு நிறைய சொல்றது உண்டு. பட் இங்க என்னன்னா நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைகள் படி பார்க்கும்போது குருவனுடைய நட்சத்திரமே அங்க இருக்கு, புனர்பூசமா இருக்கு. அதனால நிச்சயமாக தெய்வீகமான ஒரு கணவன் மனைவி உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரிதான் பொதுஜன தொடர்பு. அதே போல பேங்கிங்ல வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி பேங்க்ல வந்து வேர்ல்டு பேங்க் லெவலுக்கும் போறது தான் குருவனுடைய அம்சம். ஸோ அந்த அளவுக்கு பேங்கிங் செக்டார்ல வேலை பார்க்குற யோகத்தை கொடுக்கும். நிச்சயமாக வந்து இவங்களுக்கு வந்து மூளை உழைப்பின் மூலம் புகழ் பெறக்கூடிய அமைப்பு பெரிய லெவல்ல இருக்கு. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல லக்னாதிபதி மறையக்கூடாதுன்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்க. அது எந்த விதத்துல உண்மை? அதே மாதிரி லக்னாதிபதி 8ல இருந்ததுன்னா எந்த ஒரு பலன்கள் கிடைக்கும்? 8ஆம் வீடு ஜென்ரலா பாரம்பரிய ரீதியாக 8ஆம் வீட்டுல உச்ச வீடுன்னு சொல்லுவோம். அப்ப லக்னத்துக்கு வந்து குரு உச்சமா இருக்காருன்னு பலன் சொல்றதா, இல்ல 8ல போய் மறைஞ்சிட்டாருன்னு பலன் எடுக்கிறதா, இப்படி வந்து பாரம்பரியத்துல பார்வைகள் பலவிதமாக இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி என்ன பண்ணணும்னா 7ஆம் இடத்தை வளர்க்குதுன்னு எடுத்துக்கணும். அப்ப 7ஆம் இடத்தினுடைய டெவலப்மெண்ட் வந்து அங்க 8ஆம் இடத்துல இருக்குங்கிறதுனால இவங்க வந்து உழைப்புக்கு சலிக்காதவர்கள், உழைப்பினால வந்து வளர்ச்சி பெறுபவர்கள்.
ஒரே ஒரு விஷயம் அதுல என்ன இருக்கு டேஞ்சர் அப்படின்னா, அங்க இருக்கிற சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரம் இவர்கள் வந்து அங்கேயே இருந்துறக்கூடாது. சனியோ, புதனோ 4, 8, 12லயே இருந்தாதான் அந்த குரு வந்து அந்த சனியினுடைய தன்மையை உள்வாங்கி கெடுக்கிற வேலையை செஞ்சிருவார். அப்படி இல்லாமல் சனியும் புதனும் இப்ப 7ல இருந்ததுன்னு வைங்க, அந்த 8 வேலை செய்யாது. 7ஆ தான் அது வேலை செய்யும். அதனால நன்மைகளைத்தான் கொடுக்கும். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல லக்னாதிபதி. 9ஆம் இடம் சூரியனுடைய வீடாக இருக்கிறது. காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீடாக இருக்கிறது. அதனால இவங்க வந்து பெரிய அரசியல் ரீதியாகவும், கலைத்துறையிலையும் புகழ் வாய்ந்தவராக இருப்பார்கள். அதே போல இவர்களுக்கு அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கும், விசாக நட்சத்திரத்துக்கும் முன்னாலையும், பின்னாலையும் ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குற ஸ்தானமா அந்த சிம்மராசி இருக்கு. விசாகத்துக்கு பின்னால 3வது இடம், புனர்பூசத்துக்கு பின்னால முன்னால 3வது இடம். அப்படிங்கும்போது அந்த மிதுன ராசியையும் துலா ராசியையும் டெவலப் பண்ற இடத்துல அந்த குரு இருக்கிறதுனால இந்த பெரிய புகழ் அடைவாங்க. ஆன்மீக ரீதியாகவும் சரி, கோர்ட்டு, சட்டம், நீதித்துறை, இது மாதிரி நிதித்துறை இதுல எல்லாம் புகழ் அடையக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. அதுவும் இல்லாம அங்க சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது, கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதனால பணப்புழக்கத்திலையும் சரி, இவங்க வந்து ஈஸியான வேலைகள் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியிலேயோ இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஒரு அதிகாரத்துவம் பெற்ற ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அதனால வங்கி துறையிலேயே வந்து தலைவர்களாக ஆகக்கூடிய யோகம் கூட இவங்களுக்கு இருக்கு. ஐயா அடுத்து லக்னாதிபதி 10ல். 10ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமாக வருகிறது. அதனால இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை சர்வீஸ்னு போய்கிட்டா இவங்களுக்கு நல்லது. ஏனென்றால் அது உபய ராசியாக இருக்கிறது. இந்த தனுசு லக்னத்துக்கு 10ஆம் வீடு அன்ஸ்டேபிளா கொண்டு போயிடும் தொழில. அதனால வந்து இடம் மாறி மாறி வேலை பார்க்கறது தப்பு இல்லை. தொழிலை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதனால நிச்சயமாக இவர்கள் வந்து சர்வீஸ்ல இருக்கணும். அது எந்த மாதிரியான சர்வீஸ், அரசு துறையாக இருந்தாலும் சரி, உணவு, உடை, மருத்துவம் இது சம்பந்தப்பட்ட துறைகளாக இருந்தாலும் சரி, பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ரியல் எஸ்டேட்டு இது சம்பந்தப்பட்ட துறைகளாக இருந்தாலும் இவர்களுக்கு நன்மை தான் கொடுப்போம். ஜென்ரலா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10ல் குரு பதியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த தனுசு லக்னத்திற்கு பொருந்தாது. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி. லாபஸ்தானம் என்பது ஆசைகள் வந்து பூர்த்தி ஆகிறது. நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில ஆசைப்படுறோமோ அந்த ஆசைகள்ல வெற்றி காண்பது தான் அந்த இடம். ஸோ அந்த இடத்துலயே குருவனுடைய நட்சத்திரமே இருக்கு, விசாகமே இருக்கு. அதனால நிச்சயமாக அதுவும் விசாக நட்சத்திரத்துல குரு அமைந்துட்டா இவங்க வந்து எந்தவித ஒரு உழைப்பு கஷ்ட நஷ்டமே படாம வாழ்க்கையில முன்னுக்கு வருபவர்களாக இருப்பார்கள். தலை சிறந்த தலைவர்களாக கூட வரக்கூடிய அமைப்பு. அரசியல்லையும், பொதுஜன தொடர்புலையும், பேங்கிங் செக்டார்லையும் மற்றும் நீதித்துறை, சட்டத்துறை இதுல எல்லாம் பல விதத்துல டெவலப் ஆகக்கூடிய இது. என்னதான் சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரம். அப்ப அந்த ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுத்துடுறார். கம்யூனிகேஷன் ஆகட்டும், பொதுஜன தொடர்புலையும், கட்சி தொடர்புக்கு, கட்சி வளர்ச்சி இது எல்லாத்துலேயுமே பெரிய தலைமை பதவியை கொடுத்துட்டு இவங்களை வந்து வெற்றியாளராக ஆக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். இறுதியா 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்ததுன்னா எந்த வித பலன்கள் தருவீங்க? இது கொஞ்சம் 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கும் 8ஆம் இடமா வர்றதுனால இவங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்கிற இடம். அதாவது முதலீடுகள் பண்ணா ரிஸ்க்கு, அல்லது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு திடீர்னு பணங்களை வந்து சேமிச்சு வச்சு அது வந்து சரியான முறையில கணக்கு காட்டாம போய் மாட்டிக்கிறதெல்லாம் இந்த 12ஆம் இடம் தான். ஐடி ரெய்டு இது மாதிரி பிரச்சனைகளை மாற்றுறதெல்லாம் இந்த 12ஆம் இடம் தான். அதனால இவங்களுக்கு அந்த சனியும் புதனும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த சனி புதன் வந்து 12லயோ 8லயோ 4லயோ இருந்தாலும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. அதனால இது வந்து ஒரு 30% தான் பலன் தரும். ஆனாலும் கூட அந்த சனி புதன் வந்து மறைந்திருந்தால், அதாவது லாபஸ்தானத்திலேயோ 3ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இருந்தால் இவங்க யோகசாலிகளாக திகழ்வார்கள். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. கிட்டத்தட்ட 12 பாவத்துக்கும் பேசி முடிச்சிட்டோம். நம்ம தனுசு லக்னத்துக்கு அடுத்தடுத்த லக்னத்தை நம்ம நேரடியாக பார்ப்போங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா.